400 கிலோமீட்டர் ரேஞ்சு, 115 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு, டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குது, மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது, 35 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, பேனிக் பிரேக்கிங் இருக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. சிம்பிள் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரேஷன் 2 மாடலில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த அல்ட்ரா மாடல் தான் இருக்கிறதுலே டாப்பு. 400 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்கும். கம்ப்ளீட்டாக இந்த ஜென்ரேஷன் 2 மாடல் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு கண்டென்ட்டும் ஒரு அப்டேட்டும் வந்த உடனே குயிக்காக நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சிம்பிள் அவங்களுடைய நியூ மாடலில் 4 விதமான பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் இந்த அல்ட்ரா மாடலில் 6.5 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருக்காங்க. இவி இண்டஸ்ட்ரியிலே இதுதான் இருக்கிறதுலே அதிகம். பேட்டரி சைஸ் அடிப்படையிலும் பேட்டரி வந்து பெரிய பேட்டரி பேக், சேம் டைம் ரேஞ்சும் நமக்கு வந்து அதிகமாக கொடுக்குது. அதே மாதிரி இந்த அல்ட்ரா மாடலில் ஸ்பெஷலாக இந்த ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற மாடலில் இல்லாத அளவுக்கு இதில் மட்டும் யூனிக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா முன்னாடி இருந்த மாடலை விட இப்போ அப்டேட் பண்ணியிருக்க ஜென்ரேஷன் 2 மாடல் ரொம்பவே யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னுமே ஆங்குலராக மாறி இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக ஆங்குலராக வந்து மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த மாடல்லே ஹெட்லைட் வந்து ஆங்குலராக ஷார்ப்பாக தான் இருக்கும். இப்போ இன்னுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த ஆரஞ்சு வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. சேம் டைம் லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு வந்து ஷார்ப்பாக ஆங்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கம்ப்ளீட்டான ப்ராடக்ட்டே வந்து நமக்கு ஆங்குலராக தான் வந்து இருக்குது. பசங்க பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 இன்ச்சில் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 12 இன்ச்சு 90 அந்த செக்ஷனில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டுமே டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ரியருமே டிஸ்பிளேக்கு வந்து கொடுக்குறாங்க. கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா சீட்டோட ஹைட்டை முன்னாடி இருந்ததை விட ஒரு 12 mm லோயராக மாற்றிருக்காங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு டிராஃபிக் மாதிரி இடங்கள்லையும் சரி, ஒரு ஹை ஸ்பீடில் போகிறப்பையும் நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீட்டோட ஹைட்டை வந்து குறைச்சிருக்காங்க. சேம் டைம் சீட்டு வந்து நல்லா வித்தாக இருக்குது. ஸோ நல்லா ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற ஒரு உட்காந்தா கூட கம்ஃபர்டபுளாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து நமக்கு வந்து மாறி இருக்குது. அதேமாதிரி ரியர் பிலியனுக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வர மாதிரி லென்த்தான சீட் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளோர் போர்டு ஏரியா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால சிலிண்டர்லாம் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. சிலிண்டர் வைக்க முடியல அப்படின்னாலுமே நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹைட்டாக இருக்கவங்களும் கம்ஃபர்டபுளாக வந்து காலை வந்து ஃப்ளோர் போர்டில் வந்து வைக்க முடியும். ஜென்ரலாக என்னோடய ஹைட்டுக்கு நான் வந்து சில ஸ்கூட்டர்லாம் ஓட்டுறப்ப எனக்கு வந்து ஃப்ளோர் போர்டை விட்டு வெளியில் போகும் காலை நான் வந்து வெளியில் தான் வச்சுட்ருப்பேன். பட் இதில் வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியா நல்லா ப்ராடாக கொடுத்துருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து வைக்க முடியுது. அதே மாதிரி மிரர்ஸ் உட்பட சின்ன விஷயங்களையுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மிரர் பொறுத்த வரைக்கும் பின்னாடி வர வெஹிக்கிள் வந்து தெரிகிற மாதிரி அந்த ஏரியா வந்து மாற்றிருக்காங்க. ஏரோடைனமிக்காவும் இது வந்து நல்லா இருக்குது. சேம் டைம் அந்த ஒரு லுக்கு ஷார்ப்பாக இருக்குல்ல, வெஹிக்கிளோட ஓவரால் டிசைனே ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மிரர்ஸையுமே நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அல்ட்ரா மாடலில் மட்டும்தான் கிராப் ரயில் நமக்கு வந்து கிரே கலரில் வந்து வருது. கிராப் ரயிலுமே சீட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெரிய கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. பிலியன் ரைடரு கம்ஃபர்டபுளாக வந்து கிராப் ரயில் வந்து பிடிச்சிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியரில் வந்து இன்னுமே நமக்கு ஒரு டாப் ஸ்பீடில் போகிறப்ப 2 பேராக போகிறப்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும், நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து வருது. இப்போ வெஹிக்கிளோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்விட்ச் கேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம்ம ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. கில் ஸ்விட்சாக இருக்கட்டும், இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சாக இருக்கட்டும், ஹசார்டாக இருக்கட்டும், செல்ஃப் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு ஹேண்டில் பாருமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஓட்டும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தராங்க. 7 இன்ச்சில் டிஎஃப்டி டிஸ்பிளே நமக்கு வந்து தராங்க. அதுவுமே டச் பேஸில் நமக்கு தராங்க. லோயர் வேரியண்ட்டில் நமக்கு வந்து டச் வராது. பட் ஹையர் வேரியன்ட் போனோம் அப்படின்னா டச் பேஸில் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து யூனிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் டைப்பில் நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜாய்ஸ்டிக் டைப்பில் ஸ்விட்ச் கேஸ் வந்து இருக்குது. ஹாரனுக்கான ஸ்விட்சு, இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சு, ஹை பீம் லோ பீமுக்கான ஸ்விட்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம யூனிக்காக வந்துருக்கு. சேம் டைம் இன்னொரு நல்ல விஷயமும் சிம்பிள் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டராக இருந்தாலுமே கூட பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இவி இண்டஸ்ட்ரியில் இது வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். 35 லிட்டர் கிட்ட நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே உள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. சேம் டைம் பூட் ஸ்பேஸும் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. சேம் டைம் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. பூட் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே நல்லா விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பூட் லேம்ப் இருக்குது. ஸோ நைட்டு நம்ம பைக்கில் வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ள திங்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராப் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுக்குறாங்க.
வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், சடனாக கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மோட்டார் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். அது வந்து இன்னுமே ஆக்சிடென்ட்டை அதிகப்படுத்தாமல் நமக்கு வந்து தடுக்கும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பிரிட்ஜில் வந்து ஏறுறோம், பாலத்தில் ஏறுறோம், சடனாக வந்து பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அப்படின்னா நமக்கு ஹில் ஹோல்டு மோடு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவர்ஸில் கீழே வந்து வராது. அதேமாதிரி ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ் வசதி வந்து கொடுக்குறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிட்டீங்க, அந்த இடம் இருட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வெஹிக்கிள் ஆஃப் பண்ண பிறகுமே கூட சில செகண்ட்ஸ் வந்து ஹெட்லைட் வந்து ஆனில் இருக்கும். ஸோ அந்த ஏரியா விட்டு நம்ம வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துடலாம். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி பேனிக் பிரேக்கிங் வசதியும் வந்து கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறப்ப சடனாக பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 இண்டிகேட்டர்ஸ் நமக்கு வந்து பிளிங்க் ஆகும். அது வந்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. 4 விதமான மோட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக சிட்டி மோடு, ரெயின் மோடு, அது மாதிரி ஆஃப் ரோட் மோடு, இந்த மாதிரி 4 விதமான மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸும் நிறையவே இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு 115 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ரேஞ்ச் வந்து அல்ட்ரா மோட் 400 கிலோமீட்டர் போகும். மற்ற வேரியண்ட் எடுத்துக்கிட்டோன்னா 265 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும். அப்போ டாப் ஸ்பீடும் 100க்கு மேலே வருது, ரேஞ்சும் அதிகமாக வருது, பூட் ஸ்பேஸும் இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான ஃப்ளோர் பாடி ஏரியாவும் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மெயினாக வந்து இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக 1,39,999 ரூபா இதுலேருந்து ப்ரைஸ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 விதமான பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 3.7 கிலோவாட் பேட்டரி பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த செகண்ட் வந்து 4.5 கிலோவாட், அடுத்து வந்து 5 கிலோவாட், ஃபைனலாக அல்ட்ரா மாடல் பொறுத்த வரைக்கும் 6.5 கிலோவாட். 4 விதமான பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக 1,40,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த சிம்பிள் 1 ஜென்ரேஷன் 2 மாடல் பற்றி எல்லா டீட்டெயில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ டிசைன் வைஸ் வந்து இந்த அல்ட்ரா மாடல் செம அல்டிமேட்டாக இருக்குது. இந்த பெயிண்ட் ஸ்கீமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட் ஸ்கீம் வந்து பிடிச்சிருக்கா? அதுவும் வந்து இவி மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்ச் உங்களுக்கு வந்து ஓகேவா? ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து சார்ஜ் போட்டால் போதும். ஸோ இந்த அல்ட்ரா மாடல் பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.